மலவாசலை சுத்தி கட்டுக்கள் போன்ற புண்கள் அடிக்கடி வந்து ஆறாம இருக்குதா? இது சாதாரண பைல்ஸ் பிரச்சனை இல்லை. இதைத்தான் ஃபிஸ்டூலா, அதாவது பகந்தர நோய் என்று சொல்றோம். அண்மையில எங்களோட கிளினிக்கு ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல இருந்து ஒரு நோயாளி வந்திருந்தாங்க. மலம் கழிக்கும் போது சரியான நோவா இருக்குது டாக்டர், சீழ் வருது, ரத்தம் வருது, மலச்சிக்கலா இருக்கு, மூல நோய் போல இருக்குது டாக்டர்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வந்தது அது வந்து பைல்ஸ் பிரச்சனை இல்லை, இது வந்து ஃபிஸ்டூலா பிரச்சனை. இப்போ ஃபிஸ்டூலா பிரச்சனை வந்து என்னத்தால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட மலவாசலை சுற்றி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஒன்று ஏற்பட்டு அது நாளடைவில் ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் ஒன்று நீங்கள் கொடுக்காம இருக்கிறதால கட்டுக்கள் போன்று ஏற்பட்டு அது உள்ளுக்கும் பாதை ஒன்று அமைக்கும். அந்த பாதை வந்து அந்த கட்டு வெளியால் ஒரு ஓப்பனிங்கையும் மலக்குடலுக்குள்ள ஒரு ஓப்பனிங்கையும் கிரியேட் பண்ணும். சரியான வலியை உணர்வீங்க, மலச்சிக்கல் பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் குருதி வெளியாகும், சீழ் வரும். இதுக்கு நீங்க ஒரு சத்திர சிகிச்சை விரும்பாத ஒரு நபராக இருந்தால் ஆயுர்வேதத்துல 100% முற்றாக குணப்படுத்தலாம். எப்படி குணப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆயுர்வேதத்துல வந்து ஷாரசூத்ர, அதாவது மெடிக்கேட்டட் த்ரெட் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் ஒரு தனியாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இது பிரத்யேகமாக இந்த ஃபிஸ்டூலா பிரச்சனை மட்டும் இல்லாம தொடர்பான ஆசனவாய் தொடர்பான பல பிரச்சனைகளுக்கு வந்து நாங்க இதன் மூலம் தீர்வு கொடுக்கலாம். இப்போ இதுல வந்து வெளியால் இருக்கிற ஓப்பனிங்குக்கும் உள்ளால் இருக்கிற ஓப்பனிங்குக்கும் ஒரு மெடிக்கேட்டட் த்ரெட் ஒன்றை நாங்கள் அப்ளை பண்ணி கட்டி விடுவோம். அது வந்து உள்ளே இருக்கிற பாதையை ஒழுங்கான முறையில் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வரும். குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு த்ரெட்டை திரிய மாற்றுறதன் மூலமாக வந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். திரும்ப திரும்ப அந்த இடத்துல ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் வாரதும் தவிர்க்கப்படும். ஸோ இப்படியான பிரச்சனைகள் உங்களோட குடும்பத்தில் யாருக்கும் இருந்தால் இந்த ரீதியில் ஷேர் பண்ணி விடுங்க.